காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அரிசி உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அதோட கொஞ்சம் மாவு இட்லி மாவு மீதம் இருந்தது. சரி மாவு வீணாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாவையும் ஒரு 2 தோசையா ஊத்தி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊத்திட்டு இருந்தேன். உப்புமாவுக்கு எப்பவுமே கொஞ்சமா ஜீனி வச்சு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். உங்களில் யாருக்கு அது போல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சட்னி அரைச்சிருந்தேன். சரி தோசைக்கு சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா காலைல சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சாதம் மட்டும் தான் வைக்கிற வேலை. குழம்பு பார்த்தீங்கன்னா, நேத்து வச்ச குழம்பு இருந்ததுனால, அதனால் குழம்பு வைக்கல. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்காக கொஞ்சமா வந்து சோள புட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மக்காச்சோளம் வாங்கி மிஷினில் கொடுத்து நல்லா இது போல் பவுடராக அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, புட்டு செய்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் வந்து சாதம் வந்து லஞ்சுக்கு வச்சுட்டேன். இங்கே கையோட மதியமே ஸ்நாக்ஸும் வந்து ரெடி பண்ணிவிடுவேன் எப்போதுமே. அது போல் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த புட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணிவிட்டு, அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, இதை போல் நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த கையில் பிடிக்கிற பதம் வந்த பிறகு, இது போல் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தால் புட்டு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து நாட்டு சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படி சொன்னாக்கா, புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த புட்டு பிடிக்குமா என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.